கௌதம சன்னாட்டிலிருந்து வாத்து தூங்குறேன். சாதி மதம் இல்லை என்று சான்றிதழ் வழங்க அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்ட உயர்நீதிமன்றம். சாதி இல்லை என அரசியலமைப்பு கூறினாலும் கல்வி வேலைவாய்ப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது சாதி அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வணக்கம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் படித்தேன். ஆனால் அதில் சில கிளாரிஃபிகேஷன் அவங்கக்கிட்ட இருந்து இன்னும் வந்திருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னென்னா, சாதி மதம் இல்லை அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனில் உண்மைதான், சாதி மதத்தை பற்றி இருக்குன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லலை சாதி மதத்துக்கான. ஆனால் ஏற்கனவே இருக்கிற சாதி அமைப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தீர்வுகளை இந்திய அரசமைப்பு சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்குது. அதனுடைய இன்னொரு புரிதல் என்னென்னா, ஏற்கனவே சமூகத்தில் சாதி இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்றத கான்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. ஸோ இவங்க இது சொல்கிறதுல சாதி மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு அரசாணை வழங்குவதற்கு என்ன இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, கான்ஸ்டிடியூஷனில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த விதமான ப்ரொவிஷன்ஸும் அதில் இல்லை. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை அவர்கள் உருவாக்கும் பொழுது சாதி இல்லாமல் ஒரு மனிதன் தன்னை டிக்ளேர் பண்ணிக்க முடியும்னு கற்பனை கூட அவங்களால செஞ்சு பார்க்க முடியல. அந்த அளவுக்கு சாதி கட்டுமானம் இறுக்கமாக இருந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒருத்தர் நான் முன் எனக்கு சாதியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் எதுக்காக அப்படி நினச்சி பார்க்க முடியாதுன்னா, ஒவ்வொருத்தரும் தங்களது சாதியை முன்னிறுத்துவதற்கும் தாங்கள் உயர்ந்த சாதி என்பதை நிரூபிப்பதற்கும் தான் அந்த காலத்தில் எக்கச்சக்கமாக போராடினாங்க. இவர்கள்கிட்டருந்து பாதிக்கப்பட்டவர்கள் தான் பல படிநிலைகளாக இந்திய அரசமைப்பு சட்டம் பார்த்துருக்குது. அதனால் இப்போ இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. சரி, அதுக்கு அடிப்படையான காரணம், அப்படி ஒரு நிலை எழுமுன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அவங்க யோசிக்கவே இல்லை. சாதி ஒழிப்புக்கும் இவங்க பேசுகிற இந்த விஷயத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்தாகணும். ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு பக்கம் சாதி ஒழிக்கணும் அப்படின்னு பேசுகிறோம், ஒரு பக்கம் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு பேசுகிறோம். ஸோ இது ரெண்டுமே முரண்பட்டு நிற்குதா தான் நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பில் அவங்க புரிஞ்சுக்கிட்டதை நம்ம பார்க்கலாம். அல்ல, அதான் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் ஜாதி ஒழியணும்னு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் இடஒதுக்கீடு. அப்போ இங்கே இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் ஜாதி ஒழியாதில்லை. இது ரொம்ப என்ன சொல்கிறது, இது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த வாதமே ரொம்ப தவறானது. ஏன்னா சாதி ஒழிப்பு அப்படின்றது ஒரு தொலைநோக்கு திட்டம். அது உடனடியாக நடக்க போகிற திட்டம் கிடையாது. இன்றைக்கி உடனடியாக இப்போ அரசாங்கம் சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு செய்யவே முடியாது. அதுக்கான அதிகாரம் அரசாங்கத்துக்கிட்டே கிடையாது. ஏன் ஒரு ஜீவோ கூட போட முடியாது? ஏன்னா அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அம்பேத்கர்கிட்ட அரசமைப்பு சட்டத்தை எழுதும்போது இந்த பிரச்சனை வந்தது. உங்களுக்கு தெரியுமே, நீங்கள் தான் சாதி ஒழிக்கலாம், சாதி ஒழிப்பை பற்றி நீண்ட காலமாக பேசிட்டு வரீங்களே, நீங்கள் சாதியை ஒழிப்பு இந்த அரசமைப்பு சட்டத்திலே சாதி ஒழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேலஞ்ச் பண்ணாங்க. அரசமைப்பு சட்ட பேரவையிலே அப்படி ஒரு விவாதம் வந்திருக்கு. அப்போ அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, சாதி என்பது ஒன்று உருவாகக்கூடிய இடம் திருமணத்திலேருந்து உருவாகுது. அகமண முறையில் தான் சாதி என்பது உருவாகுது. திருமணம் தான் ரொம்ப அடிப்படையான ஒரு காரணி. சாதி இல்லை அப்படின்னா, சாதி ஒழிக்கணும்னா என்ன தீர்வு இருக்குது அப்படின்னா, இரண்டு சாதிகள் இருக்கிறவங்க திருமணம் பண்ணி கொண்டா, வேறு சாதியை சேர்ந்தவர்கள் திருமணம் பண்ணி கொண்டா, அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு என்ன சாதி வைக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அதுக்கு உண்மையிலே அந்த குழந்தைக்கான சாதி உணர்வு ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். இப்படி ஒரு 3-4 தலைமுறைகள் சாதிகள் கலந்து போனால் ஒரு 5வது தலைமுறையில் சாதி இருக்காது. இதுதான் அம்பேத்கருடைய கண்டுபிடிப்பு. ஸோ இந்த கண்டுபிடிப்பை மையப்படுத்தி அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, சாதி ஒழிப்பிற்கு அடிப்படையானது கலப்பு திருமணம். இந்த கலப்பு திருமணத்தை கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா 2 தனிநபர்கள் கல்யாணம் பண்ணுவதில் அரசு தலையிடக்கூடாது. நீங்கள் சொல்கிறது புரியுது சார். ஆனால் இடஒதுக்கீடுங்கிறது மறைமுகமாக ஜாதியை தக்க வைக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, இடஒதுக்கீடு எடுத்துட்டா உங்களுக்கு சாதி ஒழிஞ்சிருன்னு சொல்கிறதுக்கு என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்குது? என்ன இதுக்கு எப்படி இடஒதுக்கீடு இருக்கிறது வரைக்கும் ஜாதி இருந்துட்டே தானே இருக்கும்? இல்லை, இடஒதுக்கீட்டுக்கும் இருக்கிற வரைக்கும் சாதி இருக்குதுன்னா, சாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இடஒதுக்கீடு. சாதி என்கின்ற அமைப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 விதமான இடஒதுக்கீடு இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது, அரசமைப்பு சட்டத்தில். ஒன்று சாதி, அதாவது இந்திய சமூகத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3 பிரிவாக தான் சொல்லுங்க. அது கொஞ்சம் இல்லை, நான் சரி சாதியை ஒழிக்கணும். இப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்க, சாதி மதம் அற்றோன்னு ஒரு சான்றிதழ், அதை ஒரு ஜீவோ போட்டு கொடுத்துட்டா இது ஒரு ப்ராசஸ் தானே. இதனாலையும் கட்டுப்படுத்தப்படும்ல, ஜாதி ஒழியும்ல. உண்மைதான். இது கண்டிப்பாக அரசாங்கம் பல ஒரு 10 வருஷமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. சாதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களை டிக்ளேர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் அப்படி
அரசாங்கத்தை அணுகுறாங்க. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு முறையான வழிகாட்டுதல் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய தாசில்தார் ஆஃபீஸில் வந்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதான் ஏன் அரசாங்கம் வந்து சமூக நீதி அப்படிங்கிற அரசு முதல்ல இப்படிதானே ஒரு ஜிஓவை கொண்டு வந்திருக்கணும். கண்டிப்பாக கொண்டு வரணும். அதில் வந்து கொண்டு வரக்கூடாதுன்றதெல்லாம் நம்மளுடைய நிலைப்பாடு கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட அப்படி ஒரு பாலிசி இல்லை. ஏன்னா இந்த இடஒதுக்கீடு என்கின்ற கான்செப்ட் இருக்கின்ற வரையில் வந்து இவர்களுக்கான இவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியதில்லை. இல்லை, இவர்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஏன்னா இது அரசமைப்பு சட்டத்தில் வடிவமைச்சிட்டாங்க. அது கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது, அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறத மீறி வந்து ஒரு மாநில அரசாங்கம் செய்ய முடியாது. சாதி எனக்கு சாதி இல்லைன்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணும்போது அரசுக்கிட்ட தான் போய் கேட்கணும். அரசுக்கிட்ட இப்போ வந்து இப்போ நீதிமன்றம் வந்து ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கிறதால இதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து சமூக நீதி அரசாங்கமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடாக இருந்தாலும் மற்ற எந்த மாநிலங்களில் இருந்தாலும் இப்படி ஒரு ஜீவோ கொண்டு வரதுக்கு எந்த தடையுமே இல்லை. ஏன்னா பொதுவாக சாதி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பொருளாதாரத்தில் வலிமையாக இருக்கிறவங்க, இன்னொருத்தருடைய துணையோ ஏதோ இல்லை அப்படின்னு கேட்குறவங்க தான். இந்த எளிய முறையில் அரசு இனிஷியேட்டிவ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போய் தான் இந்த மாதிரியான சான்றிதழ் வாங்கணும் அப்படிங்கிற தேவை இருக்காதுல்ல. உண்மைதான். இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் அதான் சொல்கிறேன், அரசாங்கத்துக்கிட்ட கொள்கை அளவில் ஒரு முடிவு இல்லை. கொள்கை முடிவு எடுத்திருந்தால் இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் தான். இதுக்கு ஒன்றும் பெருசாக சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரை மாநில அரசாங்கம் பிறப்பித்தால் எல்லா தாசில்தாரும் எடுத்துக்க போகிறாங்க. அவங்க இடஒதுக்கீடு வேணாங்கன்னா இடஒதுக்கீடு கேட்குறவங்களோட எண்ணிக்கையில் கொஞ்சம் பேர் குறைவாங்களா, அது ஒரு நல்ல விஷயம் தானே. அதனால அரசாங்கம் தான் இதில் முடிவு எடுக்கும். கௌதம சார் இதான் சொல்கிறேன். அதாவது கட்சி ரீதியில் பேசும்போது சமூக நீதி சாதி ஒழிப்பு அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. ஆட்சி ரீதியில் கொண்டு வருகிற போது சாதி ஒழிப்பா இடஒதுக்கீடு அப்படிங்கும்போது அரசுக்கு ஏன் அந்த சிக்கல் இருக்குது இந்த சமூக நீதி? அதுதான் இப்போ அது நான் ஏற்கனவே சொன்னது தான். சாதி ஒழிப்பு என்பது 2 தனிநபர்கள் சம்பந்தப்பட்டது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், அம்பேத்கர்கிட்ட கேட்டதை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. அம்பேத்கர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன வாதம் என்னன்னா, 2 சாதி ஒழிப்பதற்கு கலப்பு திருமணங்கள் தான் ஒரே தீர்வு. வேற வந்து அரசாங்கம் வந்து சாதி ஒழிஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் அதை நரிகள் எல்லாம் பரிகளாக்கின மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கீழே வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. மெட்டீரியலாக அது இவால்வ் ஆகி வரணும்னா 2 தனிநபர்கள் கலப்பு திருமணம் செய்யணுன்றது தான் அடிப்படையான விஷயம். அப்போ அதுதான் சொல்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது சொன்னார், 2 பேர் திருமண உறவில் வந்து அரசாங்கம் தலையிடுவதற்கு உரிமை இல்லை. நிறைய ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது சாதி மறுப்பு திருமணங்கள்ல தான் நடது. அதுக்காக தனி நீதிமன்றங்கள் அமைங்க அப்படின்னு சொன்னா கூட அரசு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. சாதி அற்றோர் அப்படின்னு சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் இந்த அரசு முனைகிறது இல்லை. அப்படிங்கும்போது இதுல என்ன குழப்பம் இருக்குது? ஒரு தொலைநோக்கு பார்வை திமுக அரசுக்கு இல்லையா? உண்மைதான். இது வந்து திமுக அரசாங்கத்துக்கு மட்டுமே நம்ம குற்றம் சொல்லிட முடியாது. இது வந்து ஒரு 10-15 வருஷமாக இப்போ வந்து சிக்கலாக இருக்குது. இது எல்லாமே தாசில்தார் ஆஃபீஸ் லெவலில் நிற்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அரசுகள் கிட்ட வந்து ஒரு கொள்கை முடிவு இருந்திருந்தா இவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்காது. அதாவது இது வந்து நீதி, இது வந்து சமூக நீதி பெரிய பிரச்சனை, நீங்க தாசில்தார் ஆபீஸ் பிரச்சனையா அப்படின்னு ஒரு சாதாரணமா உண்மைதான். அதுதான் சொல்றேன். ஏன்னா நடைமுறைப்படுத்த வேண்டிய இடம் அது இதுக்கான கொள்கை உருவாக்க வேண்டிய இடம் அரசு கிட்ட அந்த கொள்கையை உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எண்ணமே வரல. ஏன்னா இதனுடைய கேசஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய கேசஸ் தான் இருக்கிறதால அரசுக்கு உங்களுக்கு இது ஒரு சாதாரணமான விஷயமா தெரியுதா கௌதம் சேனா? இது சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு, தந்தை பெரியார் வழியில் வரக்கூடிய அரசு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல மாற்றம் நீங்க சொல்லுங்க, தாசில்தார் அளவில் உள்ள பிரச்சனைகள்ல ஒரு திருத்தம் கொண்டு வர்றதுலையும் சிக்கல் ஏன் வச்சிருக்காங்க? அதுதான் சொல்றேன். அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தெளிவு வேணும். இப்போவாது அரசாங்க வீழ்ச்சிக்கிட்டு நீதிமன்றம் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை காரணமாக வைத்து இந்த எங்களுக்கு சாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்ததுன்னா இது ஒரு நாளில் தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதுக்கு ஒரு பெருசாக இது கான்ஸ்டிடியூஷனில் போயிட்டு திருத்தம் கொண்டு வரணுன்ற எந்த அவசியமே கிடையாது. சட்டப்படி நான் சொல்கிறது, அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டுச்சேன்னா, இதை மையப்படுத்தி அப்படின்னா போட்டுச்சேன்னா நிறைய பேர் தன்னை சாதியற்றவர்கள் அப்படின்னு டிக்ளேர் செய்வதற்கு ஒரு வசதி இருக்கும். இது ஒரு சமூக நீதிமன்றத்துக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக கூட இருக்கும்.